சசிகலாவிற்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சசிகலாவிற்கு எதிரான வழக்கை விரைந்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சசிகலாவிற்கு எதிரான வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க சசிகலா உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு தற்போது வரை எந்த கட்டத்தில் இருக்கிறது, மேலும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். ஜேஜேடிவிக்கு வெளிநாட்டிலிருந்து உபகரணங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்குகளை என்ற நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியல் முதல் எதிரியாக ஜேஜே தொலைக்காட்சியின் இரண்டாவது எதிரியாக தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் பாஸ்கரன், அதேபோல் மூன்றாவது எதிரியாக தொலைக்காட்சியின் தலைவர் மற்றும் இயக்குனர் சசிகலா என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிரிகள் பட்டியலில் தன்னுடைய பெயரை முதல் எதிரியாக மாற்றியதை எதிர்த்து சசிகலா தரப்பில் தாக்கல் செய்த மனுவானது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு பட்டியலில் முதல் எதிரியாக மாற்றியதால் விசாரணையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று கூறி இந்த மனுவை தற்போது நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சசிகலா உள்ளிட்டோருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.